பணக்காரன் கேசட் இருக்கா சார், இல்ல அபூர்வ சகோதரர் கேசட் இருக்கா? ரெண்டுமே இருக்குமா. ரஜினியும் இருக்காரு, கமலும் இருக்காரு. மேல போய் வாங்கிக்கங்க. ஏய், நான் கேட்கும்போது நீ ஏண்டி மாத்தி கேட்ட? ஏய், இது இல்லன்னு அதை பார்க்கலாண்டே. ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு என்ன கேசட் வேணும்? ரஜினிகாந்த் கேசட் வேணுமா, கமலஹாசன் கேசட் வேணுமா? உட்காருங்க, எடுத்துறேன். கொண்டு சாப்பிடுங்கம்மா. சார் கேப்போ. Hi. Hi. What a lovely picture. You are also lovely. Bye. அப்புறம் பாப்போம். Bye. Bye. Hey, party some. ஏன் சார் தள்ளுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் ரகசியமா பேசுனீங்க. எனக்கு மேற்படி பணம் வேணும். மேற்படியா? அப்படின்னா என்ன சார்? அதான் என் ட்ரெஸ்ஸே எல்லாம் மேக் பண்ணுவாங்களே, நீலப்படம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க தப்பா நடத்துக்கு வந்துருக்கீங்க. ஆட போய எல்லாரும் இந்த கடையில கிடைக்குன்னு சொன்னானுங்க. சரி போ, வீட்டுல போய் தண்ணி அடிச்சுட்டு படுக்க வேண்டியதுதான். ஏன் குயின்ஸ் வீடியோ இருக்கு, பிரின்ஸ் வீடியோ இருக்கு. சில்லறைய தள்ளனா தாராளமா தரானுங்க. நான் வரேன். சார் சார் நான் தரேன் சார். யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். ஒரு மணி நேரத்தை திருப்பி கொடுத்துருங்க. நிச்சயமா கொடுத்துறேன். ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிறேன்? அவன் என்ன தப்பு பண்ணான்? என்ன தப்பு பண்ணானா? வீடியோ கிடைக்க வர பொண்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறான் சார். இவனை நாய் அடிக்காம அழிச்சு ஜெயில தள்ளி இருப்பேன். ஆனா உங்க செல்வாக்க பயன்படுத்தி நீங்க அவரை எப்படி வெளியில கொண்டு வந்துருவீங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் இங்க இழுத்துட்டு வந்தேன். ஏன்பா உன் நாக்கு கூசல்ல? என் பையன் மேல இல்லாததும் பொல்லாததுமா சொல்றியே. ரெடியே எதுக்கு அப்புறம் வந்தாலும் நிமிந்து பார்க்காம போறவனாச்சே அவன். ஏப்பா இப்படி சொல்றது நியாயமா இருக்கா? ஆமா, ஏதோ தப்பு பண்ணான்னு சொல்றியே, ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறியா? ஏன் கேட்கிறேன்னா, 100 நல்லவங்க உள்ள இருந்தாலும் ஒரு கெட்டவங்க கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். உங்க பையன் நல்லவனா கெட்டவனான்னு நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவனே, ஆஃப் பண்ணு. ஏன் தம்பி ராஜா, ரவியா உன் பேரு? ஏன்பா சாமி படம் பார்த்தா உனக்கு ப்ளூ ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குதா? இத பாரு, இந்த ஒண்ணுக்கே உன் பேர்ல மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து உன்னை உள்ள தள்ள முடியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பரம்பரையா பெரிய மனுஷன். இத பாருப்பா, நீ எல்லாம் சில்லற ஆபீசரு. எவ்வளவோ ஆசை இருக்கும், அதுக்கு தகுந்தபடி காசு கையில் இருக்காது. நான் சொல்றதை கேளு. அதுக்காக இப்படி ராங் ரூட்ல எல்லாம் வராத. மரியாதையா இரு. போ. ரவிதானே, போயிட்டு வா. ஏண்டா, திருட தெரிஞ்சவனுக்கு ஒளிய தெரிய வேண்டாம்? இந்த ஊர்ல எத்தனை போலீஸ்காரங்க இருக்கிறாங்க? அவங்க எப்பப்போ எங்கெங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு பிசினஸ் பண்ண வேண்டாம்? தப்புதான்பா. ஆமா, அது இருக்கட்டும். அந்த கேசட் எப்படி மாத்துனீங்க? விபரமா கேக்குறியா? உள்ள வரும்போது நீ குற்றவாளி, வெளியே போகும்போது அந்த போலீஸ்காரன் குற்றவாளி. நான் நினைச்சா எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்த முடியும். அதுதான்டா இந்த ஆண்டவன்.
அந்த விஜய்க்கு என்ன திமிரு இருந்தா அவன் பைக்ல என் வண்டி இடிச்சதா சொல்லி எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுருப்பான். அப்படியா? அது மட்டும் இல்ல, 250 ரூபாய் செலவு பண்ணி அவன் பைக்கை ரிப்பேர் பண்ணி அவன் வீட்டுல வேற கொண்டு போய் விட்டேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், ரொம்ப திமிர் பிடிச்சவனுங்க. அதனாலதான் அவன் ஒருத்தன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் நான் பழிக்கு பழி வாங்க போறேன். அவங்களோட ஒரு பைக் கூட ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது. பெண்கள் எல்லாம் அவதாரங்கள், மண்ணில் மின்னும் அலங்காரங்கள், முன்னும் பின்னும் பரிவாரங்கள், எங்கும் எங்கள் அதிகாரங்கள். பட்டுப்பூச்சிகளெல்லாம் படுசுல வட்டம் போடுது இங்கே நடுரோட்டுல, காவல் இல்லாமல் கும்மாளம் கொண்டாட்டம். அழகிய மாம்பூக்கள் சின்ன மைனாக்கள், அழகிய மாம்பூக்கள் சின்ன மைனாக்கள், ஆழ்ந்த காதையில் ஆடிடும் ஆண்கள். 1 2 3 we are free, தைராய்டும் apple tree. பெண்கள் எல்லாம் அவதாரங்கள், மண்ணில் இன்னும் அலங்காரங்கள், முன்னும் பின்னும் பரிவாரங்கள், எங்கும் எங்கள் அதிகாரங்கள். தட்டி கேட்பது யாரு நம்ம ராஜ்யம், அச்சம் நாணங்கள் எல்லாம் வெறும் பூஜ்யம். வாழ்வில் வந்தாச்சு உல்லாச நேரங்கள், இளமையின் காலங்கள் வண்ண கோலங்கள், இளமையின் காலங்கள் வண்ண கோலங்கள், வாலிப கைகளில் நாளைய நாட்கள். பெண்கள் எல்லாம் அவதாரங்கள், மண்ணில் இன்னும் அலங்காரங்கள், முன்னும் பின்னும் பரிவாரங்கள், எங்கும் எங்கள் அதிகாரங்கள்.
என்னடா நடு ரோட்ல பொண்ணுங்களோட? இல்லண்ணா இது இவங்க தானே என்கிட்ட வந்து ஓ இவர்தான் உங்க அண்ணனா? அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு சார். நான் சொல்றேன் சார், இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார். இவர் எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். சார், ஓர் உயிர் ஈருடல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நாங்க தான் சார். அந்த அளவுக்கு போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. அட வீட்டுக்கு போலாம். எப்பவும் போல ஐஸ்கிரீம் பார்க்க மறக்காம வந்துருங்க. வரீங்களா? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். மாட்டிக்கிட்டியா? அண்ணே! யோசிச்சு பாரு. டாய் அங்கேயே நில்றா. ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாடான்னா வேற எங்கேயோ போய் விதவிதமா ட்ரெஸ் பண்ணி எதையோ கத்துக்கிட்டு வரா. ஆமா, ஆளுதான் வளர்ந்துருக்கான் தடிய மாதிரி. அறிவு வளர வேண்டாம். காப்பி ஏண்டி, நான் பாட்டுல இங்க முணமுணுத்துட்டே இருக்கிறேன், அவன் பாட்டு அங்க தலை குனிஞ்சு நிக்கிறான். காரணம் கேட்காம நீ பாட்டு போயிட்டே இருக்கிறியே. சொன்னதானுங்க தெரியும். அவன் யாரே? அவன் உங்க தம்பி. தம்பி மாதிரி அவனை வளர்த்தோம், நம்ம புள்ள மாதிரி வளர்த்தோம். அந்த நினைப்பு அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அது சரி, அவனை எப்படி ஆளாக்க நம்ம ஆசைப்பட்டோம். உங்க மாதிரி நேரத்துக்கு வீட்டுக்கு வராம, நேரத்துக்கு சாப்பிடாம, பொண்டாட்டிய கூட சரியா கவனிக்காத ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரா வரணும்னு ஆமா, ஆசைப்பட்டோம். சின்சியர் போலீஸ் ஆபீசர். அந்த நினைப்புலயே அவன் மண்ணை போட்டாண்டி, மண்ணை போட்டான். என்னப்பா நடந்தது? அவனை ஏண்டி கேக்குற? என்ன கேள்வி? கண்ணால பார்த்தா நான் சொல்றேன். போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு வாடானா ஒரு பொண்ணு கிட்ட காதல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நடு ரோட்ல நம்ம குடும்பமானத்தை பட்டம் விடுறாண்டி, பட்டம். போதா குறைக்க அந்த பொண்ணு கிட்ட வந்து ஐ லவ் யூ சாகுறா. சீ 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 சீ. தம்பி, இவர் இங்க சொல்றது பாரு, இனிமே அவன் நிக்க கூடாது. பட 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 பட. அண்ணே உள்ள போடான்னு சொன்னேன். உண்மையா சொல்றேன், நீயும் நானும் செலக்ட் பண்றதா கூட இவனுக்கு பொருத்தமான ஜோடியை செலக்ட் பண்ணிருக்கவே முடியாது. அடாடாடாடா, என்ன அழகு, என்ன அடக்கம், என்ன நட, அசத்திட்டா போ. டேய், அந்த பொண்ணுக்கு உனக்கு தான் கல்யாணம், நானே ஜாம் நடத்தி வைக்கிறோம். படா. அட பாவி, என்ன குஷியில போறான். நானும் தான் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து பேசின. அனுபவிக்கிட்டோம். உங்க கண்ணு திருடனுங்களை தான் பாக்கணும். ஆமா. பொண்ணுங்களே அணுவணுவா ரசிக்குங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, நீ தப்பா நினைச்சிட்ட. அவன் வருங்கால மனைவியாச்சே, ஏதோ குஷிப்படுத்துவாங்கிறதுக்காக கட்டிக்க சொன்னேன். அவ பொண்ணாவ வெள்ளரிக்காய்க்கு தோல் உரிச்ச மாதிரி. 1000 தான் சொல்லு, உன் சிரிப்புக்கு முன்னாடி எந்த பொண்ணு நிக்க முடியாது. இந்த சிரிப்புல அன்னைக்கு அசந்தவன் தான் இன்னி வரைக்கும் அசந்துகிட்டே இருக்க. சி போங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து? இவங்களெல்லாம் போலீஸ் ட்ரைனிங்கே இல்லாம போலீஸா அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கான ஆர்டர் தான் இது. மேலிடத்து உத்தரவு, மரியாதை கையெழுத்து போடு. நான் மேலிடம் சொன்னது எங்க ஆண்டவர். இவங்க அவருடைய ஆளுங்க. மரியாதையா இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடு. இல்லனா நீயும் பொண்ணும் பேஜாராயிடுவீங்க. எப்படி வசதி? என்னோட மேலிடம் உங்க ஆண்டவர் இல்ல, என்னோட மேல அதிகாரிங்க. ஐயோ, இவனை பார்த்தா பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா இங்க வாடா, தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிற மாதிரி இருக்கான். இவனெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தா டிபார்ட்மெண்ட் பேஜாராயிடும். வசதி எப்படி? இப்ப நீ கசக்கி எறிஞ்சது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல, எங்க ஆண்டவருடைய செல்வாக்க, அவருடைய செவத்துல அமைக்கிற பள்ளி மாதிரி இருந்துகிட்டு நீங்க எல்லாம் போலீஸ்ல சேரணுமா? என் இடுப்பு உயரம் கூட இல்ல, தொப்பி போட